ஸோ உங்களுக்கு பிபி வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது 93/69 இருந்தது. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்க பிபி நார்மலா இருக்கு. 110/75 ஆயிருக்கு. 93/69 இருந்து 110/75. இது இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல நான் பிபி செக் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அழுத்தம் எந்த இடத்துல கட்ட கை வச்சுக்கிறேன்? ஓவரால் செஸ்ட் ஃபுல்லாவே ஒரு அழுத்தம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இப்போ பிரீத்திங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. இது ரொம்ப நாளாவே கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்னஸ் ஆஃப் செஸ்ட் இருந்துட்டே இருந்திருக்கு. டைட்னஸ் இருந்துச்சு. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சிம்டம் அதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணி மருந்து வாங்கணும்னு தோணலையா? ஏன் ஒன்றும் பண்ணாதவங்க மாதிரி அசால்ட்டா இருந்துட்டேன். ஓகே. ஆனா இப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். ஃப்ரீயா ஃபீல் பண்றீங்க. இப்பதான் நம்ம வந்து இது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இதோடய வாழ்ந்துட்டோமே யோசிக்கிறீங்க. ஓகே. ஆமா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிபி எவ்வளவு இருந்துச்சு? உங்களோட பேர் வந்து வசந்தா. 96/69 இருந்துச்சு இங்க மருந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது. இப்ப 112/79 ஆயிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? மேடம் ரொம்ப நாளாவே எனக்கு லோ பிபி, எவ்வளவு என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு பிபி ஏறினதில்ல. ஆனா நீங்க கொடுத்த மெடிசன்ல பிபி ஏறி இருக்கு. ஆனா எனர்ஜியா இருக்கு கொஞ்சம் உடம்புக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காலையில வந்தப்ப சோர்வாதான் இங்க இருந்து வந்தேன். இப்ப கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. சரி, நல்லா இருக்கேன். சரி, நான் உங்களுக்கு மருந்து கொடுத்துருக்கேன். தொடர்ந்து குடிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்க. சரிங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேம். மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம். உள்ள இழுக்கவா வெளியே விடவா? வெளியில விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம். இப்ப வந்து மருந்து சாப்பிட்டதுல இருந்து இப்ப மூச்சு கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா விடுறோம் மேம். ஒரு மாதிரி படபடப்பா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அந்த அளவு இல்ல மேம் படபடப்பு. ஓகே, கொஞ்சம் நார்மலா இருக்கு மேம். எப்பயுமே மூச்சு கஷ்டம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கும்போது வாக்கிங் மூச்சு இறைக்கும். ஸ்டெப் எல்லாம் இப்ப ஏறணும்னா ஏற முடியாது, இறைக்கும். ஒரு மாதிரி மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாயால மூச்சு விடுற மாதிரி இருக்கும் மேம். ஆனா ஏன் நீங்க அதுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? அது ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால அப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மேம். ஓகே, நீங்க சொல்லுங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா இப்ப மருந்து குடிச்ச பிறகு அந்த டயர்ட்னஸ்ல ஏதோ எனர்ஜி வந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. மூச்சு நல்லா விடுற மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த முத்துலட்சுமின்றது யாரு? ஓகே, உங்களுக்கு வந்து பிரஷர் வந்து 83/58 தான் இருந்தது. 83/58 இருக்கிறது ரொம்ப லோ. அதனால நீங்க ரொம்ப கஷ்டம் தான் பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து 95/58 இருந்துச்சு. ஓகே பாப்போம். உங்களுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பிபி செக் பண்ணிட்டு அந்த போட்டோஸை நான் இந்த வீடியோல சேர்த்து ஆட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன். சமீப காலமா என்னோட கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அம்மா, உங்க நெஞ்சில ஒரு பிரச்சனை சொன்னீங்களா, மூச்சு பிரச்சனை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஒரு பாரமா மூச்சு விடுறதுக்கு இழுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. டைட்னஸா இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ இது வந்து ஏன் இது எனக்கு வீடியோவே பதிவு பண்ணேன்னா, இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ டைம் வந்து 6:10. இப்ப வரைக்கும் கண்டினியூஸா காலையில இருந்து எல்லாருக்குமே பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் எல்லாருக்குமே பிபி செக் பண்ணும்போது எல்லாரோட பிபி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வசந்தான ஒரு அம்மாக்கு பார்க்கும்போது 96/69 இருந்தது. காலையில இருந்து மருந்து கொடுத்து 112/79 ஆச்சு. சேகர் ஒரு சாருக்கு வந்து 93/69 இருந்தது. மருந்து கண்டினியூஸா கொடுத்தப்ப 119/76. முத்துலட்சுமிக்கு வெறும் 83/58 தான் இருந்தது. மருந்து குடிக்க வச்சப்ப 120/78. ரமா அவங்களுக்கு வந்து 95/58 இருந்தது. மருந்து குடிக்க வச்சு முடிச்சப்ப 110/78. சோ இந்த 96 120 இருக்க வேண்டிய இடத்துல 120/80 இருக்க வேண்டிய பிபி இவ்வளோ குறைவா இருந்தது. இவங்களுக்கும் இப்ப வந்தோடனே செக் பண்ண பிபி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. 106/70 கிட்ட தான் இருந்தது. ஸோ மருந்து குடிக்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப டைட்டா இருக்கு, செஸ்ட் வந்து இறுக்கமா இருக்கு, பாரமா இருக்கு, மூச்சே விட முடியல, மூச்சு அப்படி இழுத்து தான் விடுறோம். இந்த வசந்தா அம்மாவுக்கு வந்து கால் வீக்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யூரின் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி நியூரோஜெனிக் பிளாடர்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நியூரோஜெனிக் பிளாடர் எப்படின்னா 2 வகையா இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடர், ஹைப்போ ஆக்டிவ் பிளாடர். ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடர்ல யூரின் அடிக்கடி வர மாதிரி இருந்துட்டே இருக்கும். போயிட்டு வருவாங்க. போய் முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. வருதுன்னு நினைச்சோடனே போயிடும், இல்லை காலோட ஒழுகுற மாதிரி இருக்கும். அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ். ஹைப்பர் ஆக்டிவ் எப்படின்னா யூரின் வந்துட்டு போய் அந்த வயிற்றுல இருக்கிற மசில்ஸை சேர்த்து முக்கி தள்ளணும் யூரின். ரெசிடுவல் யூரின், நிறைய யூரின் போய் முடிச்ச அப்புறம் நீர்ப்பை காலி ஆகாம உள்ள கொஞ்சம் நீர் தேங்கி இருந்துடும். அது ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடர்.
இது ரெண்டுமே வந்துட்டு டைரக்டா இப்ப நான் சொல்ற இந்த லோ பிபி இருக்கிற எல்லாருக்குமே கழுத்து வலி சொல்றாங்க. ஸோ கழுத்து வலி இருக்கு, பிபி லோவா இருக்கு, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, யூரின் உங்களுக்கு யூரின் பிரச்சனை இருக்கா? நைட்ல வந்து தூக்கலனால யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கு மேம். இது லோ பிபி இருக்கிற எல்லா பெண்களுடைய பிரதிபலிப்பு தான் இது. ஸோ இவங்க எல்லாம் பேசினாங்க அதுல வந்து வசந்தாமாக்கு வந்து கால் வந்துட்டு ரொம்ப இப்ப இவங்களோட போட்டோ பிபி கம்மியா இருக்கிறது பிபி நார்மலான இந்த போட்டோஸ் நான் ஷேர் பண்ணுவேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோல அதை எடிட் பண்ணி ஆட் பண்ணிடலாம்ல. அந்த வீடியோல வந்து அது ஷேர் பண்ணுறது. இந்த லோ பிபி ஹை பிபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கூட இருந்தா வைத்தியம் பார்க்குறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க. ஆனா இந்த லோ ப்ரெஷர் இருக்கு, உங்களுக்கு படபடப்பா இருக்கும், சோர்வா இருக்கும், மூச்சு வாங்கும். இதுல முத்துலட்சுமின்றவங்க வந்து கொஞ்சம் குண்டா இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன முடியலன்னு சொல்றேன்னு எல்லாரும் திட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம குண்டா இருக்கனால நம்மளால மூச்சு விட முடியல, அதனால நம்ம மூச்சு இழுக்க முடியல. நுரையீரல்ல நெஞ்சு சளி இருந்து மூச்சு விட முடியாம இருக்கிற வீசிங்க்கும் செஸ்ட் மஸ்ட் டைட்னஸ்னால மூச்சு உள்ளே இழுக்க முடியல வெளியே விட முடியல நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நுரையீரல் ஃபுல்லா சளி ரொம்பி நெஞ்சு சளியில வீசிங், பிரெத்லெஸ்னஸ், மூச்சு உள்ளே இழுக்க கஷ்டமா இருக்கு வெளியே விட கஷ்டமா இருக்குன்றதுக்கும் நம்மளோட லங்ஸ்ல சப்ளை அதாவது டயப்ரம், இதுதான் நெஞ்சு பகுதி, இதுதான் வயிற்று பகுதி. இந்த டயப்ரம்ன்றது வந்துட்டு என்னோட நுரையீரல்ல நான் மூச்சு உள்ளே இழுக்கும் போது இது வந்து பிளாட் ஆகணும். இப்படி கூம்பு மாதிரி இருக்கிறது இப்படி பிளாட் ஆகி கீழே தள்ளி வயிறு வெளியே வரணும். மூச்சு நான் உள்ளே இழுக்கும் போது, மூச்சு நான் வெளியே விடும் போது வயிறு உள்ள போய் இது கூம்பு மாதிரி வரணும், என்னோட மூச்சு வெளியே விடணும். இதுக்கான நர்வ், இதுக்கு சப்ளை பண்ற நர்வ் பேர் தான் ஃப்ரீனிக் நர்வ். அதோட ஹார்ட் இந்த தொராக்ஸ்ல தான் அந்த நர்வ் சப்ளை ஆகுது. சரிங்களா? இந்த ஃப்ரீனிக் நர்வ் வந்து எனி வைரஸோ இல்ல கிருமி நோய் தொற்று தாக்குதல்னாலேயோ பாதிக்கப்பட்டா டயப்ரக்மைட்டிஸ் ஆகிடும். இந்த டயப்ரம் இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த டயப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் கூட ஆகலாம். அப்படி இருக்கவங்களுக்கு நெஞ்சில சளி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு 100% ஆக்சிஜன் வச்சா கூட நான் சொல்லுவேன் பிரபஞ்சம் ஃபுல்லா ஆக்சிஜன் தான் இருக்கு, ஆனா அந்த ஆக்சிஜன் என் நுரையீரல் எடுத்துக்க மாட்டேங்குது. எதனால எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா அந்த காரணத்தை சரி பண்ணணும். அதை விட்டு ஆக்சிஜன் வச்சா மட்டும் பொழைச்சிக்க முடியுமா நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்பதான் பிளட் கொயாகுலேட் ஆகுது, ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சே ஆகல. அது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பிஹேவியர்ஸ் நான் தான் எழுப்பினேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த டயப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் ஆயிருதோ, ஏன்னா மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு உள்ளேயும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு வெளியும் ரிவர்ஸா நடந்துட்டு இருந்த பேஷண்ட்ஸ் நான் வந்து அது சிம்டம்ஸ் கேதர் பண்ணவும் எனக்கு தெரிஞ்சது. அப்போ வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்கேயா அட்மிட் பண்ணிட்டு குடும்ப ஆட்கள் வந்து எங்கிட்ட மருந்து மட்டும் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க வந்து டைரக்டா ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களை குவாரண்டைன் பண்ணோம். அது ரொம்ப கம்யூனிகபிள் டிசீஸ்னால. அப்ப அவங்க கிட்ட வந்து 100% ஆக்சிஜன் கொடுத்து கூட குப்பரை படுக்க வச்சாங்க. அதனாலதான் ஏன்னா இந்த டயப்ரம்க்கு அப்டோமினல் மசில் சப்போர்ட் பண்ணல. அப்ப குப்பரப்படுத்திட்டா மூச்சு விட முடிஞ்சது. அப்ப இந்த டயப்ரம்ல ஆக்ட் பண்ற மருந்து தான் வந்து ஹோமியோபதி இருக்கிற ஒரு முக்கியமான மருந்து. அது வந்து ஃப்ரீனிக் நர்வ்ல ஆக்ட் பண்ணுது. இது பேர் தான் கில்லியன் பேர் சிண்ட்ரோம். இந்த கில்லியன் பேர் சிண்ட்ரோம் வந்து காக்சாக்கின்ற ஒரு கிருமி, ஒரு வைரஸ் வந்துச்சு. அந்த வைரஸ் வந்து ஃப்ரீனிக் நர்வ் அஃபெக்ட் பண்ணி டயப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவிட் வைரஸும் இந்த ஃப்ரீனிக் நர்வ் அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு டவுட் கேள்வி நான் கேட்டிருந்தேன். அப்ப நிறைய பேருக்கு இந்த மருந்து நான் கொடுத்து விடுவேன். அவங்க போய் ஐசியூல கொடுத்து, ஒரு காரைக்குடியிலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்க இருக்கிற ஐசியூக்கு அந்த டாக்டர் பர்சனலா நிறைய பேர் கொஞ்சம் பேர் இதாகிறாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அப்ப இந்த மருந்து நிறைய கொடுத்துட்டோம். அப்ப அவங்க கொடுத்தப்ப ஃபேட்டல் ரேட்டே இல்லை, எல்லாருமே பொழைச்சிக்கிட்டாங்க. அஷமா வெரி குட் மெடிசன், சூப்பர். எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ்லாம் வச்சிருந்தாங்க அப்ப அந்த டாக்டர். ஏன்னா அந்த டயப்ரம் வந்துட்டு அது அந்த ஃப்ரீனிக் நர்வுக்கு வந்துட்டு பெராலிசிஸ் ஆகாம அது செயலிழந்து போகாம அது வந்து அதை சரி பண்ணிச்சு. அது ஹோமியோல சூப்பரான ஒரு மருந்து இருக்கு. இப்போ இந்த வீடியோல நான் இது கீழே வந்து அந்த டயப்ரக்மைட்டிஸ்ன்ற பாயிண்ட் ஆட் பண்ணி அந்த செஸ்ட் ஆப்ரேஷன், செஸ்ட் வந்து டைட்டா இருக்கும். எப்படின்னா யாரோ என் உடம்ப வந்து ஒரு கயிறு வச்சு இருக்குன்னா எப்படி இருக்கும், இருக்குன மாதிரி டைட் ஆயிட்டே வரும், மூச்சே விட முடியாது, உள்ளே இருக்கும்போது வெளியே விடுமா, சஃபகேட்டிங்கா கஷ்டமா இருக்கும். அந்த மருந்து வந்து குடிக்கும் பொழுது என் நுரையீரல்ல சளி இருந்து இருமல் சளி இல்லாமே, இப்போ உங்களுக்கு லோ பிபி இருக்கவங்களுக்கு எல்லாமே சளி இருமல் இருக்கு அவங்களுக்கு இல்ல மேம், அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா எப்படி இருந்துச்சு செஸ்ட்? அது ரொம்ப டைட்டா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப இந்த மருந்து குடிக்க வச்சதுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு, நல்லா இருக்குங்க மேம். ஃப்ரீயா மூச்சு விட முடியுது, நல்லா பெட்டரா ஃபீல் பண்றேன். ஒன்னு ஃப்ரீனிக் நர்வ், இன்னொரு மருந்து வந்து வேகஸ் நர்வ். வேகஸ் நர்வ்ன்றது ரெண்டு நரம்பை பத்தி பேசுறோம், ரெண்டுமே மூளையில இருந்து வர்றதுதான். இந்த வேகஸ் நர்வோட வேலை வந்து என்னன்னா
நம்ம உடம்புல நம்ம கண்ட்ரோல் இல்லாம வேலை பார்க்குற 3 உறுப்புகளுக்கு முக்கியமா அதுக்கு சப்ளை பண்ணுது. ஒன்று ஹார்ட், இன்னொன்று நுரையீரல், இன்னொன்று வந்துட்டு என்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ என் வயிற்றுல செரிமானம் ஆகுது, எனக்கு கேட்டு செரிமானம் ஆகுமா? அது என் கையில இல்லை. ஹார்ட் துடிக்கிறது எனக்கு கேட்டு துடிக்குமா? என் கையில இல்லை. மூச்சு விடுறது எனக்கு கேட்டு மூச்சு விடுமா? அதுவும் என் கையில இல்லை. ஆனா நான் மூச்சு உள்ள இழுத்துட்டுனா, மூச்சு வெளியே விட்டுட்டுனா, இங்க டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ஃப்ரீயா ப்ரீத் பண்ண முடியல, நான் வந்து அப்படி இழுத்து விடுறேன், எனக்கு ஒரு டைட்னஸ் இங்க இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருக்கும் இந்த மருந்து தேவைப்படும். இந்த மருந்து வந்துட்டு ரொம்ப முக்கியமா இதுல ஆக்ட் பண்ணக்கூடிய மருந்து தான். நான் வந்துட்டு அது என்ன பண்ணேன்னா, லோ பிபிக்கு இந்த 2 மருந்தும் பெஸ்டா ஆக்ட் பண்ணும். ஜென்ரலாவே வந்து இவங்க அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மருந்து வந்து எப்படின்னா தூக்கமே இருக்காது, நைட்ல தூங்கவே மாட்டாங்க, படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மருந்து வந்து எப்படின்னா, இந்த வேகஸ் நர்வ்ல ஆக்ட் பண்ற மருந்து வந்து அவங்களுக்கு நியூரோஜெனிக் பிளாடரோட அது கனெக்ட் ஆகுது. டைரக்டா வேகஸ் நர்வ் வந்து நீர்ப்பையோட சம்பந்தம் இல்லை, ஆனா இன்டைரக்டா நீர்ப்பையோட சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வேகஸ் நர்வ்ன்ற நரம்பு வந்து என் உடம்புல மன அழுத்தத்தை, இப்போ நான் ரொம்ப கவலையா இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், அந்த டைம்ல என் உடம்புக்கு கேடான ஒரு சுரபி சுரக்கும். சந்தோஷமா இருக்குமோ நல்ல சுரபி சுரக்கிற மாதிரி, சோகமா இருக்குமோ ஒரு கெட்ட சுரபி சுரக்கும். அது பேர் தான் வந்துட்டு கார்டிசால். அந்த கார்டிசால் என்ன பண்ணுன்னா, என் உடம்புல இப்போ ஒரு கிருமி வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு வைரஸ் கிருமி நோய் தொற்று வருதுன்னா, இல்லை எனக்கு இப்போ இங்கே அடிபட்டுருச்சுனோடனே என்னுடைய மண்ணீரல் இருக்குல்ல, ஸ்பிளீன், அது வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த சைட்டோகைன்ஸ் நிறைய போகும். போய் என்ன பண்ணுன்னா, இப்போ எனக்கு ஒரு கிருமி வந்தால் காய்ச்சல் வருதுல்ல, அதெல்லாம் என் உடம்போட இம்யூன் சிஸ்டம். அதே மாதிரி இங்கே ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட, அந்த ஒரு அடிபட்டுருச்சுன்னா, ஒரு புண்ணு வந்துச்சுன்னா, அந்த புண்ணை குணம் பண்ணுறதுக்கு போகிற அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் நிறைய இருக்கும். இந்த வேகஸ் நர்வ் என்ன பண்ணணும்னா, இந்த மருந்து எடுத்துக்கும் போது அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அப்போ அது என்ன பண்ணுன்னா, நிறைய பேருக்கு இந்த யூரின் வந்து, இப்போ எனக்கு லோ பிபியா இருக்குன்னா, எனக்கு கொஞ்ச நாள் பாருங்க, கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டால் கால் வீங்கும், உடம்பெல்லாம் வீங்கும். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் நிறைய வரனால என் உடம்பு என்ன பண்ணுன்னா, வெளியே போக வேண்டிய கிட்னி வடிகட்டி வெளியே அனுப்ப வேண்டிய யூரினையும், கிட்னி வெளியே அனுப்ப வேண்டிய சோடியத்தையும் உடம்புல தேங்க வச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், லோ பிபியா இருந்தா உப்பு கலந்து லெமன் ஜூஸ் குடிப்போம்ல, உப்பு கலந்து லெமன் ஜூஸ் குடிச்சா பிபி கொஞ்சம் கூடும். ஆனா காஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஃப்ரீனிக் நர்வும் ஒரு வைரஸ் நோய் தொற்றுனால வரலாம், இந்த வேகஸ் நர்வையும் ஒரு வைரஸோ ஒரு நோய் தொற்றோ தாக்குச்சுன்னா வேகஸ் நர்வும் பாதிப்படையலாம். அப்படி பாதிப்படைஞ்சப்ப இந்த மருந்து சாப்பிட்டு அதை குணம் பண்ணிட்டா என் பிபியும் நார்மல் ஆயிடும், எனக்கு அந்த மூச்சு கஷ்டம் இல்லாம இருக்காது. நான் சாப்பிடாம விட்டுனா என் உடம்புல நீர் தேங்கிட்டே வரும், என் முகம் வந்து 3 ஃபேஸ் ஆயிடும். 3 ஃபேஸை நிலா மாதிரி வட்டமாயிரும், மூஞ்ச அதச்ச மாதிரி ஆயிரும், உடம்புலாம் அதச்சிடும். கிட்னி மூலியமா வடிகட்டி வெளியே போக வேண்டிய யூரின் எனக்கு பிபி லோ ஆயிட்டே போறதுனால அதெல்லாம் உடம்புல தேங்க வைக்குது. அதனால என் கிட்னி என்ன ஆகலாம், அக்யூட் கிட்னி இன்ஜுரி கூட ஆகலாம், கிட்னி ஃபெயிலியர்ல கூட போகலாம். ஆனா வேகஸ்னா டைரக்டா கிட்னியோட சம்மந்தப்படலை, இன்டைரக்டா வேலை பார்க்குது. சரிங்களா? இது பெரிய டாபிக், நான் அதை ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்ப நான் வந்து என் உடம்பு ஃபுல்லா வீங்கிட்டே போகுது. ப்ராப்பரா இப்ப சாப்பிட்டு முடிச்ச அப்புறமும் சாப்பிட்ட திருப்தி இல்ல, செரிமானம் ஆகல, சாப்பிட்டு முடிச்சப்போ பசிக்கிற மாதிரியே இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சேன், என் வயிறு ஃபுல்லா இருக்குன்னு என் மூளைக்கு போகணும்ல, இந்த மூளைக்கு இது போகாது. வேகஸ் நான் வந்து நான் சாப்பிடும்போது சாப்பாடு முழுங்குறேன்ல, அப்ப ப்ராப்பரா முழுங்கிறதுக்கு, நான் பேசுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் கூட வேகஸ் நான் தேவை. அப்ப எனக்கு வந்து இந்த ஃபீலிங் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, நான் வந்துட்டு ஒரு டயர்டா, படபடப்பா, சோர்வா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, தூக்கம் இல்லாம, ரொம்ப மனப்பதக்கத்தோடு இருக்கேன். இந்த வேகஸ் நர்வுக்கு நான் வேகல் டோனை இன்க்ரீஸ் பண்ண மருந்து எடுத்தேன்னா, நல்ல வேகல் டோன் இருந்துச்சுன்னா அது என் கார்டிசாலை குறைச்சி எனக்கு நல்ல தூக்கம் வர வைக்கும். கொரட்டை வேற, இவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியாலாம் இருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கு தூக்கத்துல மூச்சு விடாம திடீர்னு முடிச்சு எந்திரிக்கிறது, படப்படப்பா. அவங்க கொரட்டை எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த டான்சல் அடினாய்ட்ஸ் வரவங்களுக்கு ரொம்ப குருன்னு சத்தம் வரல, ஃபிக்ஸ் வந்து முடிஞ்ச அப்புறம் ஒரு சத்தம் வந்துருங்களா, ஸ்டெட்டோரஸ் பிரீத்திங், அந்த பிரீத்திங் இருக்கும் இவங்களுக்கு. அதனால எப்படின்னா தூங்கினே இருப்பாங்க, சின்ன சத்தத்துக்கு கூட முடிச்சு பதில் சொல்லுவாங்க, நீ தூங்கலையான்னு கேட்பாங்க. அதனால காலைல அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி 199 பெண்களுக்கு இருக்கு. இது எப்படி நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிபி லோவா இருக்கு, உடம்பு இன்ஃப்ளமேஷன் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த பேண்டமிக் அப்புறம், இந்த போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம்
உடம்பு ஃபுல்லா நீர் கோக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. பிபி ரொம்ப லோவா இருக்கு. சளி இருமல் இல்லாம எனக்கு மூச்சு கஷ்டமா இருக்கு, மூச்சு உள்ளே இழுக்க முடியல வெளியே விட முடியலன்னு சொன்னா என்னோட டயஃப்ரம்ல ஆக்ட் பண்ற இந்த 2 மருந்தையும், அது வேகஸ்னாவே கரெக்ட் பண்ணும், ஃப்ரீனிக்னாவும் கரெக்ட் பண்ணும். இது ரெண்டுமே நான் கரெக்ட் பண்ணி இந்த மருந்து சாப்பிட்டுட்டா எனக்கு இந்த செஸ்ட் டைட்னஸ் ஃப்ரீ ஆயிடும். உயிருக்கு ஆபத்தாகும். இப்போ ஹை பிபி போனால் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும், உடனே நான் பிபிக்கு மருந்து சாப்பிடணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து நான் பயப்படுறேன். ஆனால் இந்த லோ பிபி நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, முடியல, சும்மா லெமன் ஜூஸ் உப்பு மட்டும் கலந்து குடிச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து கிட்னி பெருசாகவே பாதிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த நியூரோஜெனிக் பிளாடர் இருக்குன்னா, இப்போ ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு பயங்கரமா பிபி கூடிரும்னு சொல்றாங்க. ரொம்ப கோவப்பட்டா பிபி கூடுதுன்னா அப்ப கோவத்துக்கு மூடுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தடவை கோவப்படும் போதும் என் கிட்னிக்கு மேல இப்படி சின்ன ஒரு கிளாண்ட் இருக்கு, அது அட்ரினல் கிளாண்ட். ஒவ்வொரு தடவை கோவப்படும் போது அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து அட்ரினலின் செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். அதோட வேலை என்னன்னா என்னோட பிபியை கூட்டும், எனக்கு குப்புன்னு வேர்க்கும், எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. அப்ப நம்மளுக்கு சின்ன டென்ஷன் கூட குப்புன்னு ஃபுல்லா வேர்த்து படப்படன்னு ஆகுறாங்கல்ல, அது வந்து ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அது அப்நார்மல், ஒரு மனப்பதட்டம் ஆகுறாங்க அப்படின்னா. ஸோ எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க்டா இருக்கு. ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் அதுதான் பார்க்கணும். இந்த செஸ்ட் டைட்னஸ் சொல்றீங்க, இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு 1 2 3 4 நீங்க 5 பேர் தினசரி நான் ஒரு 10 பேரையாவது இந்த மாதிரி வந்து இந்த செஸ்ட் டைட்னஸ் இருக்கு, பிபி செக் பண்ண லோ பிபி பார்த்தா அவங்களுக்கு வந்து முன்னாடி எப்பயோ அஃபெக்ட் ஆயிருக்கும், அதை பார்க்காம இதோடய வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அது நான் ஒண்ணு ஒல்லியா இருக்கேன் அதனால மூச்சு வாங்குதும்பாங்க, சிலர் நான் குண்டா இருக்கேன் அதனால மூச்சு வாங்குதும்பாங்க. ஆனா மூச்சு வாங்குறது ப்ராப்ளம் தானே, அதை சரி பண்ணிக்கணும் தானே. ஹை பிபி மேல லோ பிபி கவனக்குறைவா எடுக்கக்கூடாதுல்ல. அந்த லோ பிபியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள்பட்ட பல நோய்களா போகும். பெருசா இந்த நோயின்னு ஒரு நோயின்னு சொல்லாம நம்மளுக்கு சோர்வுல இருந்து கோபம், டென்ஷன், அழுகை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆகும். ஸோ இந்த மருந்து சாப்பிட்டு இந்த 2 மருந்து பக்கத்தில் குவாலிஃபைட் டாக்டர் தான் வாங்கணும். மருந்தோட பேர் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் செல்ஃப் மெடிகேட் பண்ணிடக்கூடாது அண்ட் ஓவர் டோஸும் பண்ணக்கூடாது. இந்த மெடிசனை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பட்சத்தில் அவ்வளோ அழகாக உங்களோட அந்த செஸ்ட் டைட்னஸ் ஒரு இறுக்கமாக இருக்குது அப்படியே ஃப்ரீயாக. எக்ஸாம்பிள், பிளவுஸ் பட்டன் டைட்டாக போட்டால் மூச்சு விட முடியலன்னு பட்டன் கழட்டி விடுற எல்லாருக்கும் இந்த மருந்து வேணும். ஏசிருக்கீங்க? நான் சாரியே கட்ட மாட்டேன் மேம், இந்த பிரச்சனை இருக்கிறதுனால. சாரி கட்டினா எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நைட்டு தான் நான் யூஸ் பண்றேன். நான் நைட்டி தான் யூஸ் பண்ணுறேன், பிரேஸ்லாம் போட மாட்டேங்க. பிரேஸ்ல அது போட பழக்கம், வெறும் பிளவுஸ் போடும்போதே அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அது போட்டால் இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சாரியே நான் கட்டுறதே கிடையாது. நீ காலையில வந்தவங்கலாம் இது அழகா சொன்னாங்க, அந்த டாக்டர் அம்மாக்கு எடிட் பண்ண பொறுமை இல்லைன்னு சொல்லி டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டேன். என்னன்னா இந்த செஸ்ட் பட்டன் எனக்கு டைட்டா இருக்கு, எனக்கு மூச்சு விட முடியலன்னு பட்டன் கழட்டி விடுற எல்லாருக்கும் இந்த 2 மருந்து வேணும். இந்த மூச்சு கஷ்டத்தோடய அப்படியே திணறிக்கிட்டு அப்படின்னு யாரும் பார்க்காதப்ப விட்டுட்டு பார்க்கும்போது கேஷுவலாக மெயின்டைன் பண்ணி, அதாவது நம்ம ஒரு நிமிஷமும் நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நான் மூச்சு உள்ளே இழுத்துட்டேன்னா, மூச்சு வெளியே விட்டுட்டேன்னா நான் கவனிச்சுட்டே இருக்கக்கூடாது. அது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன். ஆனால் மூச்சு இழுத்துட்டோம் விட்டுட்டோம், இங்கேயே வந்து போச்சு, காற்று பத்தலை, இங்கே வரைக்கும் வரல, அப்போ அப்படி இழுத்து விட்டால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, இங்கே வரைக்கும் அப்போ தான் காற்று வருது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாகுது, அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதனால அதனால டயர்டாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, ஒரு பயம் பார்த்து நம்மளுக்கு என்னமோ பண்ணுது, என்ன பண்ணுன்னு தெரியல. படுத்திருந்துட்டு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்தால் ஹார்ட் பீட் அவங்களாலே ஃபீல் பண்ண முடியுதுன்னா இந்த மருந்து வேணும். இப்போ நீங்கள் படுத்திருக்கீங்க, எந்திரிச்சு போய் யூரின் போயிட்டு வந்தால் இங்கெல்லாம் டப் 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 டப்னு இருக்குன்னா இந்த மருந்து வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாவது இருந்திருக்கா? இல்லை மேம், அந்த மாதிரி. இன்னைக்கு காலைல வந்தவங்கள ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, படுத்திருந்து நான் எந்திரிச்சு போய் யூரின் போயிட்டு வந்துட்டாவே எனக்கு ரொம்ப ஹார்ட் பீட் வேகமா இருக்கு, அவங்களுக்கும் இந்த மருந்து வேணும். ஸோ நம்ம இப்போ உட்காந்துருக்கோம், இங்கே நம்மளோட ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்றோம், நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோங்க, நம்மளுக்கு இங்க ரொம்ப பெருசா இங்கெல்லாம் டப் டப் டப்னு தெரிக்குதுன்னா அவங்களுக்கு இந்த மெடிசன் தேவைப்படலாம். ஸோ இது வந்து நிறைய காரணத்தினாலே கூட இருக்கலாம். இந்த 2 மருந்து தான் தேவைப்படும் இல்லை, சம்டைம்ஸ் ஹை பிபிக்கு கூட அந்த மருந்து வரலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் இப்படி இருக்கு, நீங்க ஒன்று ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட வாங்க, அவங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்குவாங்க. இது வந்து முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். தினசரி நிறைய பேர் நான் ஃபேஸ் பண்றேன். நான் இப்போ கேட்பேன் வீசிங் அவங்க வந்து நிறைய பேர் பஃப் எடுத்துட்டு வருவாங்க. சரி, நெஞ்சில சளி இருந்தா நீங்க லங்ஸை விரிக்கலாம், நெஞ்சில சளியே இல்லாம எதுக்கு நீங்க வந்து வீசிங் மருந்து எடுக்கணும்? உங்களுக்கு சளினால நீங்க மூச்சோட கஷ்டப்படல, உங்களுக்கு ஒரு டைட்னஸ் இருக்கு, அந்த டைட்னஸ் மசில் ரிலாக்ஸ் பண்ணுமா, நீங்க அப்ப எதுக்கு மருந்து எடுக்கணும்? நீங்க வந்துட்டு
ஒரு இறுக்கமான ஃபீலிங், அந்த ஹார்ட், இந்த 2 மருந்தோட ஹார்ட் சிம்டம்ஸை நான் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. அது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். அதையே புரிஞ்சுக்காம ஒரு தவறான ஒரு வைத்திய முறையிலேயே அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓட்டி அப்படியே ஒரு 30-40 வருஷம் வாழ்ந்து முடிச்சிடுறாங்களோ, இது ஏன் ஜாலியா ஹாப்பியா கூட வாழலாம், ஃப்ரீயா ப்ரீத் பண்ணலாம், இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுலாம். இதை நான் கவனிச்சுட்டே இருக்கக்கூடாது. இங்க ஒரு பாரமா ஒரு வெயிட் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, கை வச்சு இங்க ஸ்குவீஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு டைட்னஸ் நான் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வந்து சாப்பிடணும், தூங்கணும், போகணும், வரணும். முட்டி வலி, கை வலி, கால் வலி, தேய்மானம் வயசான காலத்துல பரவாயில்ல. ரொம்ப சின்ன வயசுல இருந்து இதை வந்துட்டு பொறுத்துக்கிட்டே போகணும்ல, அப்படி பொறுத்துக்கிட்டு போக வேண்டாம். இதுக்கு கரெக்டா டாக்டர் பாருங்க, அவங்க கியூர் பண்ணி கொடுத்துருவாங்க. லவ் யூ ஆல். நன்றி.